Hey guys, welcome to Let's Make One YouTube channel. So இன்னைக்கு நம்ம வீடியோவில் இப்போ காட்டியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி ஈஸியாக பாயசம் மேக் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் இந்த மாதிரி சேமியாவை நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. ஸோ தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஜவ்வரிசியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது டிரான்ஸ்பரண்ட் கலர் வரணும், அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி வேக விட்டுக்கோங்க. இந்த பாயசம் செய்கிறதுக்கு 1.5 கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்ட் கலரில் வர மாதிரிக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் சேமியாவே இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்துடுச்சு. நல்லா நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிகாஸ் அந்த பேனில் ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அந்த பேனில் ஒட்டாமல். ஸோ இந்த மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்ட் கலருக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் தனியாக ஒரு பேனில் கீ சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்டையும் ட்ரை கிரேப்ஸையும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாயாசமில் நான் ஆல்ரெடி சொன்ன குவான்டிட்டியில் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த கிரேப்ஸ் இது கூட ஆட் பண்ணி நல்லா இப்போவும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணால் பாயசம் ரெடி.